ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் எடுத்துக்கணும், அது சாப் பண்ண போகிறோம். இது ஹோம்மேட் பன்னீர். சாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கர்ட், பன்னீர் அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் இதெல்லாமே போட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இது ஒரு 10 minutes ஊற வச்சிடலாம். அண்ட் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் பேனில் ஆயில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பேனில் ஆயில் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சாட்டே பண்ணிவிடுவோம். இது ஒரு சைடு வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு அகைன் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பேன் வச்சுட்டு ஆயில் போடுறோம். ஆயில் போட்டதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீர் அண்ட் வெஜ்ஜீஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மிக்ஸோடு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அந்த கர்ட் அண்ட் பன்னீர் எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோஸ் 2 டொமேட்டோஸ் எடுத்துருக்கோம். அந்த டொமேட்டோஸை பியூரி ஆக்கிட்டு we should add here. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேனில் போட்டு வச்சுருந்த பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஃப்ரை ஆன பன்னீர் அண்ட் வெஜ்ஜீஸை இதில் ஆட் பண்ணிப்போம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் அந்த கிரேவியோட அந்த பன்னீர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி நல்லா வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு கிரேவி ஃபார்ம் ஆகிடும். அண்ட் இதுதான் இன்றைக்கோட பன்னீர் கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் இட்.